ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஜெயந்திக்கு ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக நல்லா புசு புசுன்னு உப்பி வர அப்பம் தான் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சு வந்தோடனே நம்ம மண்டவல் எடுத்து வச்சுருக்கோம். அது நல்லா தட்டி போட்டு அது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்தோடனே அது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சு அந்த பெரிய பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கோதுமை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கோதுமை தான் அப்பம் சுட போகிறோம். அதனால் அந்த கோதுமை ஆட் பண்ணியாச்சு. இப்போ உளுந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணியாச்சு. ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோதுமை மாவு நம்ம அரைச்சி வச்ச உளுந்து ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம கொதிக்க வச்சுருக்க வெல்லம், மண்டை வெல்லத்தை கொதிக்க வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா 3யும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோதுமை மாவு, மண்டை வெல்லம், நம்ம அரைச்சி வச்ச உளுந்து மாவு 3யும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கெட்டியாகி அப்புறம் அப்பம் சுடுறப்போ நல்லா உங்களுக்கு புஷ்ஷுன்னு கிடைக்கும். இதில் நீங்கள் சோடா போலாம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதில் கொஞ்சம் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அப்பம் சுடுறதுக்கான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் மெயின் டைமே இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் மாவு நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா அப்பம் புஷ்ஷுன்னு வரும். நீங்கள் சோடாப்பூ போடாமலே நல்லா புஷ்ஷுன்னு உங்களுக்கு அப்பம் கிடைக்கும். இப்போ 1 மணி நேரம் இல்லைனாலும் ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஒரு தட்டை போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றியாச்சு. கடலெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா கரண்டி நல்லா முழுக்க கரண்டி அளவுக்கு எடுத்து அப்படியே நீங்கள் எண்ணெயில் ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சூடான அப்பம் நல்லா அந்த எண்ணெயில் கொதித்து வர எண்ணெயில் நல்லா புஷ்ஷுன்னு அப்படியே அப்பம் வரும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கரண்டியில் 2 சைடு திருப்பி விடுங்க. நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வர்றதை பாருங்கள். பார்க்கவே நல்லா ஸ்வீட்டாக இருக்குல்ல. நல்லா உப்பி வந்துருச்சு. நல்லா ரெட்டிஸாக எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்பகுதி வேகும், வெளிப்பகுதி உங்களுக்கு ரெட்டிஸாக சூப்பராக கிடைக்கும். பார்க்கவும் லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். எல்லா அப்பத்தையும் இதே மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ரெட்டிஸாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, டெம்டிங்காக இருக்குல்ல. நானும் எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு. எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறது தான். டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இது மாதிரி அப்பம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. பாய்.